ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் ஏன் கேப் டவுன் ஆச்சு, இதில் மார்க்கெட்டில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடெல்லாம் எடுத்திருந்தோம், இன்னைக்கு மத்தியானம் ரிலையன்ஸோட ஏஜென்ட் மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட்டு கேப் டவுன் ஆனதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா அசென்சர் போஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நேற்று. அது வந்ததுக்கப்புறம் அசென்சர் ஏரியாவில் -17% பக்கம் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால ஐடி செக்டரில் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும்ன்ற ஒரு பயத்தினால இன்னைக்கு ஐடி செக்டர் அதனால மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல் டேவும் சைட்வே மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. கடைசி ஒரு 1/4 மணி நேரத்தில் மட்டும் ஒரு வொலட்டாலிட்டி மார்க்கெட்டில் இருந்துச்சு. இதில் நம்ம ஒரே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதுவும் இந்த இடத்துல எடுத்திருந்தோம். மார்க்கெட்டு ஒரு 20 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். ரீசன் என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு சைட்வே பெருசாக மூவ் ஆகாது அப்படின்ற ஒரு இது காட்டி நம்ம ஒரு 20 பாயிண்ட் மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். வேறு எந்த ட்ரேடுமே எடுக்கல. கடைசி ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலையன்ஸ் ஏஜே மீட்டிங் இருந்தனால சப்போஸ் நியூஸுக்கு பேஸ் பண்ணி மார்க்கெட்டு பயங்கர வொலட்டாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேறு எந்த ட்ரேடுமே நம்ம இன்னைக்கு எடுக்கலை. ரெண்டாவது, நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு காரணம் ரீசெண்டாக ஒரு 4-5 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எங்கே ஃபால் ஆனாலும் மார்க்கெட்டு ரைஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் லேட் ஆஃப்டர்நூனில் நல்லாவே ரைஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ரிலையன்ஸ் ஏஜே மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் ஜியோவோட ஐபிஓக்கு ஓகே சொல்லியிருக்காங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாம். சிபில் அவங்க இன்னைக்கு டிஆர்ஹெச்பி அதாவது டிராஃப்ட் ஹையரிங் ப்ராஸ்பெக்டஸ் இன்னைக்கு அவங்க சிபில தாக்கல் செய்கிறாங்க. இது சந்தையோட மதிப்புப்படி, அதாவது நம்மளோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி தாண்டும் அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கு. அப்படி சப்போஸ் அது 10 லட்சம் கோடியை தாண்டுச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் வந்த மிகப்பெரிய ஐபிஓவா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் அதாவது ஜியோவோட லாபம் பேட் அதை பேட்டுன்றது என்னன்னா ஆஃப்டர் டேக்ஸு 30,000 கோடி இது வரைக்கும் கிராஸ் ஆகிருக்கு. இதுதான் அதோட ஹையஸ்ட் பேட்டாக இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு இன்றைக்கி நல்லாவே ஒரு ரியாக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி தான். பேஸ்ட் ஆன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சாட்டர்டே சண்டே லீவு ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அப்படியே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுன்றதுனால எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்ராடே மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்றனால மார்க்கெட்டில் ஆஃப்டர் 2:30 மணிக்கு மேலே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு வொலட்டாலிட்டி வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே ஏறி தான் க்ளோஸ் வைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மண்டே மார்க்கெட்டு கேப் அப் ஆச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும், கேப் டவுன் ஆச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு 10 விதமான இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதோட கோர்ஸோட டீட்டெயில்ஸை சொல்லிகிட்ருக்கோம். இது ஒரு 2 இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். மீதி எல்லாமே லாஜிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். மொத்தம் 10 ஸ்ட்ராட்டஜி அதில் 8 ஸ்ட்ராட்டஜி லாஜிக் பிகைன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்ம இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.